Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் ஹிமாலயா ஹெர்பல்ஸோட கிளியர் காம்ப்ளெக்ஷன் ஒயிட்னிங் டே க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் அதே மாதிரி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஈவன் ஸ்கின் டோனுக்கு இந்த க்ரீமை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம் நம்ம வந்து டெய்லி பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நிறைய லேயர் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹிமாலயா கிளியர் காம்ப்ளெக்ஷன் ஒயிட்னிங் டே க்ரீம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேடியன்ட் க்ளோ நம்ம ஃபேஸில் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து லைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து இது வந்து ரொம்பவே வந்து லைட் அண்ட் நான் க்ரீஸியாக நமக்கு இருக்கும். இதில் நிறைய இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து யூனிக்கான ஹெர்பல் நமக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் அண்ட் நமக்கு யூவி ப்ரொடெக்ஷனுமே கூட கொடுக்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நமக்கு இந்த பேக்கிங் வருது. ஸோ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் இருக்க இன்க்ரீடியன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கீ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லிக்கோரைஸ். ஸோ லிக்கோரைஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட். அதே மாதிரி நமக்கு வந்து பிளெமிஷஸ் இருக்குது, இல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெலனின் சிந்தசிஸ், இது எல்லாத்தையுமே வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒயிட் டேமர். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரிச்சான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த ஸ்கின் விரிங்கிள்ஸ் அப்புறம் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூக்கு எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட். நமக்கு ரேஷஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன் இருந்தாலுமே நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் டோனை பார்த்திங்கன்னா பெட்டராக காட்டும். ஸோ அடுத்து இதோட பேக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ரீம் வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே ஒரு கிளாஸ் டப்பில் நமக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் லுக்கில் வந்து நமக்கு அந்த க்ரீம் வந்து வரும். ஸோ பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து இந்த பிபி க்ரீம் எல்லா கலர் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி கலரில் இருக்கும். ரொம்ப ஒரு க்யூட்டான பேக்கிங் சொல்லலாம். பட் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பேக்கிங்காக கண்டிப்பாக இருக்க முடியாது, பிகாஸ் கிளாஸ் கண்டெய்னர். ஸோ நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்காது. அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியும் இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் வந்து ஒரு க்ரீமி லுக் இருக்கும். ஸோ நம்ம அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே திக்காக அண்ட் க்ரீஸியாக ஃபேஸில் இருக்கும்னு நினச்சேன். பட் சர்ப்ரைசிங்காக பார்த்தோன்னா ஈஸியாக நமக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட்டும் ஆகிடுச்சு அண்ட் குயிக்காக ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடும் ஒரு நம்ம கொஞ்சம் வந்து மசாஜ் பண்ணாலே. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இதில் வர ஃப்ராக்னன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மைல்டான ஃப்ராக்னன்ஸாக இருக்கும். அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளை பண்ண கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து போயிடும். ஸோ க்ரீமோட கன்சிஸ்டன்சி நமக்கு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக எடுத்தாலே பார்த்திங்கன்னா ஃபுல் நமக்கு ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டே க்ரீம்னா அது டேயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நைட் க்ரீம்னா நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரையாகவோ இல்லை ரொம்ப ஆயிலியாகவோ ஆக்காமல் ஜஸ்ட் ஒரு கரண்ட்டான ஒரு பேலன்ஸ் லுக் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஃபேரராகவோ இல்லை பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து லைட்டன் பண்ணுற காம்ப்ளெக்ஷன் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க டேன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி மெயினாக இந்த பிளெமிஷஸ் லார்ஜாக நமக்கு வந்து போர்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குவைட் ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து நல்லா வந்து மாய்ஸ்சர் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸசிவாக நமக்கு க்ரீஸினஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. போர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இன்வெப்ஸ் எல்லாம் ஆக்குது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் லுக் நமக்கு வந்து கொடுக்குது. ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும், ரொம்ப லைட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ் சொல்லலாம் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நேச்சுரலான சன் ப்ரொடெக்ஷனுமே இதில் இருக்குது. அண்ட் ஈஸியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட். ஸோ நான் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த ரொம்ப காம்ப்ளெக்ஷன் ரொம்ப ஒயிட்னிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் வந்து இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50 ml 250 அந்த மாதிரி வரும். ஸோ ஓவராலாக இந்த ஒரு டே க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான க்ரீம் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டைப்புமே இது வந்து யூஸ் ஆகும் கொஞ்சம் நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸோட போட்டோம் அப்படின்னா. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிலி அதுக்கப்புறம் ஆக்னே ப்ரோன் அண்ட் கம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வின்டர் டைமில்
ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இது கரெக்டான யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ க்ரீமில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மைல்டான மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு வந்து இருக்குது. அதனால ஸ்கின்னை பார்த்திங்கன்னா மற்ற ஒரு சில க்ரீம்ஸ் மாதிரி ரொம்ப பார்த்திங்கன்னா ட்ரையெல்லாம் நமக்கு வந்து ஆகாது அப்ளை பண்ணதுக்கப்புறமா. அண்ட் அதே மாதிரி ஒரு சில க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது எதுவுமே நமக்கு வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு பிபி க்ரீம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல க்ரீம். அதே மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்ற டைம்லேயும் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃபேஷியல் க்ளோ கொடுக்கும், எந்த ஒரு ரொம்ப ஒரு மேக்கப் எல்லாமே போடாமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.